நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் சமைக்கிறியா? எடுத்துற வைப்ப கால. சரி, இப்ப வந்து இப்ப எதையுமே நமக்காக காலை 2 கிழமை எடுத்துரு. எடுத்துறியா? இப்போ போவாரு சும்மா சொன்னேன். உன்னையெல்லாம் வச்சிருக்காரு ஒண்ணுனாக்க நான் மறந்து செத்துற மாட்டேன். நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். என் பிள்ளை இருக்குன்னு நீ கரெக்டா ஓட்டி பழகிட்ட. இன்னைக்கு நான் ஓட்டி பழக மாட்டேன். அனிதா, கண்ணாடியில உன் கண்ணு நல்லா அழகா தெரியுதுல. நடி அழகா. என்ன இப்படி பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ண? ஒண்ணும் பண்ண வேணாம், கண்ணே பண்ணி வச்சுதானே. சூப்பர்ல. ஏத்த மாதிரி நீ இந்த மோனத்தை பாரு. அனைத்து கூப்பிட்டு காமிச்சிருமா? எதுக்கு 3 வாங்கணும்? 3 கிராம் தான் வாங்க சொன்னேன். எடுத்து பாரு. அன்னைங்கிட்ட காமிச்சிருவா. அண்ணன் இருந்தா காமியே அந்த வீடியோவையும் இப்ப செல்லுல காமிச்சிருக்கு. அண்ணன் இருந்தா சர்ப்ரைஸ் பிடிக்காது சொன்னேன்ல, அதனால தான் பாரு. அதேதான் உன்னை மண்டே உடைச்சிருவில. மண்டே உடைச்சிருவேன். இப்ப என்ன இப்படி பண்ற? ஓபன் பண்ணல. இந்தா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சொல்லுவாங்க. தேங்க் யூ. இதுல வீடியோ எடுக்கணும் தெரியாதுல. இந்தா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். சாவடிக்குதுல அந்த பிள்ளை. இந்த பிள்ளை அண்ணே என்ன ஒண்ணுல போ அங்கிட்டு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அந்த பிள்ளை இன்னைக்கு நானா ரொம்ப வந்து மாட்டிக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டே. இங்க வா, உன் கையில ஒண்ணும் இல்ல. போயிட்டு எதுவுமே இல்லையே. மோதத்தை உருவ போற பாக்குறியா? போட்டுட்டாரு போயாங்க. போட பிடிக்காது. பிடிக்காதா? போட்டா தலையை சுத்தி எரிஞ்சிரு. அதெல்லாம் தலையை சுத்தி அடை வச்சிருவான். எது கிடைச்சாலும் அடை வச்சிருந்து போட்டு காமிச்சிருமா? இன்னொன்னு அனிதா கையில பெரிய போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. நல்லா இருக்குல்ல. பிடிச்சிருந்துச்சு. இந்த அண்ணனுக்கு வாங்கியிருக்கு. கட்ட வரல போட்டுங்க. கட்ட வரலன்னா சூப்பர். அதான் பிடிக்காதுன்றுச்சு. சர்ப்ரைஸ் போட சொன்ன சத்தியமா சொல்லுவேன். சத்தியமா சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, பயம் இருக்குல மனசுக்குள்ள. யோசிக்கிறாங்க. அடைச்சுண்டு என்னன்னு கொடுத்துருவேன். அப்புறம் குடு போல சரி குடு. பெண்ணு அந்த கையில செல்ல கொடுக்குறேன். அந்த அண்ணன் மாத்திட்டு அப்படியே வாங்கிட்டு போகுது. செல்ல இதை பாக்கல. இன்னைக்கு டாடிக்கு என்னது? டாடிக்கு என்ன பாப்பா? டாடிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? என்ன சர்ப்ரைஸ்? என்ன பாப்பா? பசங்களுக்கு தெரியாம எல்லாரும் பாத்துக்கோ. முதல்ல பிள்ளைக்கு தெரியாம பாத்துக்கோ. அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கல. நீ எதுவும் சொல்லிடாத. உனக்கு தெரியுமா அப்பாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் வாங்கிருக்கோம்? உனக்கு தெரியுமா என்ன வாங்கிருக்கோம்? இப்பதானே வந்து காமிச்சேன் நானு. என்ன சர்ப்ரைஸ் அப்பாவுக்கு வாங்கிருக்கோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஈஸியா சொல்லி கண்டுபிடிச்சு. வீட்டுக்காரர் தான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ்.
மேல ஏறதுக்குள்ள டாடிட்ட சொல்லிருவியா? ஒரு வேலை பாக்குறேன். நான் என்ன பண்ணேன்? ஓபன் பண்ணலாம். பிச்சு போடுவேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அப்படி 10 வரைக்கும் சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் சொல்லியா? வா உள்ள வா. வா உள்ள வா. இன்னைக்கு சுரேந்திரன் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். இந்த ஈவெண்ட் வந்து அனிதா வந்து சர்ப்ரைஸாக வந்து அண்ணனுக்காக புக் பண்ணி கண்ணை மூடிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். செம ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே வந்து டான்ஸ்லாம் போட்டு வெல்கம் பண்ணி செம ஹாப்பியாக போச்சு. அப்புறம் அவங்க 2 பேர் ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடினாங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்னையும் சுமதி எல்லாரையுமே வந்து டான்ஸ் ஆட வாங்கன்னு ரொம்ப கூட்டிகிட்டு போய் நாங்களும் ஆடினோம். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதே ஹாப்பியாக, அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி நமக்கு கிடைக்காது. எனக்குலாம் டான்ஸே ஆட தெரியாது. ஆனால் வந்து அண்ணன் பர்த்டே எல்லாரும் வந்து ஆடும்போது அந்த வைப்னால நம்மளும் ஏதோ ட்ரை பண்ணோம். இன்னொன்று நான் வந்து அவங்கள பார்த்து ஆடினேன். சொல்லி கொடுத்த மாதிரி அதே ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருந்தோம். பாட்டுலாம் வந்து செம்மையாக வைப் பண்ணி அந்த இடமே தேட்டர் இடம். எண்ணி வந்து ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி தேட்டரு மாதிரி இடம். சூப்பரான பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து நம்ம மாட்டுத்தாவணி கிட்ட தான் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக பலூன் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்டின்லேயே பலூன் ஷேப்லாம் அரேஞ்ச் பண்ணி ஹாப்பி பர்த்டே லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே. பாலா அங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிருந்தோம். அப்புறம் நான் பாலாவே வான்னு சொல்லி வம்பா கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன பாட்டுக்கு ஆடுறோன்னு பின்னாடி வந்து லைன்ஸ் பாருங்கள். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த பாட்டு தான் வந்து டான்ஸ் ஆடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. நமக்கு ஆடவே தெரியாட்டினாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம்னாலே அந்த இடத்துல ஒரு வைப்பு, ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அனிதா அண்ணனுக்காக இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வந்து அதுவாக ரெடி பண்ணி கால் பேசி தனியாக வந்து எல்லாமே வந்து அனிதா பண்ணிச்சு. இன்னும் என்னெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸில் அண்ணனே அழுதுருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் அனிதாவும் சேர்ந்து வந்து ரொமான்ஸ் பண்ணி ஒரு குட்டி டான்ஸ் ஆடினாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது அவங்க குட்டீஸ்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு மொமெண்ட்ஸ். ஜாலியாக சிரிப்பாங்க பிள்ளைங்க எல்லாமே இருந்தாலே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் கட் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாடி ஆளுக்கு எல்லாருமே கேக் அண்ணனுக்கு ஊட்டி விட்டோம். அவங்களும் நமக்கு ஊட்டி விட்டாங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி. நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சுரேந்திர அண்ணனுக்கும் பாலாக்கும் உள்ள பாண்டிங் எப்படின்னா அண்ணன் தம்பியோட பாண்டிங் தான். எப்பயுமே வந்து இவங்க மீட் பண்ணாலே கட்டி பிடிக்கிறது, அப்புறம் ரொம்ப நாள் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் டெய்லி மீட் பண்ணணும், அந்த ஒரு ஏக்கம் பாசம் எப்பயுமே இருக்கும். எனக்கு கூட பிறக்காத அண்ணன்னா சுரேந்திர அண்ணன் தான். கேக் கட் பண்ணி முடிச்சதும் எல்லாரும் அவங்களோட கிஃப்டை வந்து கொடுத்தாங்க. சுமதி வந்து அண்ணனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் பாலா வந்து அண்ணனுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு ஷர்ட் ரொம்பவே பிடிச்சிச்சுன்னு சொன்னிச்சு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அப்புறம் அனிதாவோட கிஃப்ட் கொடுத்துச்சு. அனிதாவோட கிஃப்ட் வந்து அண்ணன் கூட இருக்கனால அது போய் வாங்க முடியாதனால எங்களை தான் வந்து வாங்கிட்டு வர சொன்னிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் தான். நாங்கள் சுமதி போய் பாலாவோட கை சைஸை வச்சு நாங்கள் கோல்டு ரிங் வாங்கிட்டு வந்தோம் அண்ணனுக்கு. இதுக்கடுத்து அனிதா அண்ணனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்துச்சு. அதுவாக வந்து கால் பேசி ரெடி பண்ணி அவங்ககிட்ட வாங்குச்சு. என்னன்னு கண்டினியூஸாக பாருங்கள். பாலா கண்ணை மூடியிருக்காங்க. சுரேந்திர, நல்லா இருக்கியாடா? அம்மா கூட இல்லைன்னு கவலைப்படாத. அம்மா எப்பவும் பக்கத்துல இருந்து உன்னைய பார்த்துட்டே தான் இருக்கேன். பேரன் பேத்தி எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணனை நல்லா பார்த்துக்கோடா. நீ ஏன்பா இப்ப நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல? நீ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியுதுப்பா. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் சரியாயிடும். நீ நல்லபடியா வீடு கட்டி நல்லா இருப்படா. ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்சம் கோபத்தை குறடா. வண்டி எல்லாம் பார்த்து மெதுவா ஓட்டுப்பா. மருமகளையும் பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கோடா. அம்மா எங்கேயும் போல, அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். அம்மா உன்னை விட்டா எனக்கு அம்மா. கண்டிப்பா இத சொல்லுவீங்கன்ட்டு தான் நானு
போதும் ஒரு வார்த்தை. பொண்டாட்டி என்னைய விட உனக்கு அதிகமா எழுதியிருக்காரு. எங்க லைட்ட ஏய் வெளிய அவங்க தான் போட்டுடுவாங்க. எதுக்கு? ஏய் இந்த நேரம் சுவிட்ச் அந்த நேரம் போடு. சாப்பாடு குடுக்கலன்னா அவ்வளவு வழி வைக்குது. இன்னும் சாப்பாடு ரெடி பண்ண நீங்க அந்த கஷ்டம் இன்னைக்குதான் ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணன் வேலை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி? பச்சை கிளிக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்து அவரை அழகு பார்க்கவும். எனக்கு தெரியுது, கண்டிப்பா சொல்லுவேன்னு. நான் அதனாலதான் இல்லாட்டி மறுமுளை திட்டாம பாத்துக்கோடா, பையன் பாத்துக்கோடா, மனசு கூட நடந்துக்கடா, நீயே பாத்துக்கோடா, நேரத்துக்கு துணி தவ காய போடு, கரெக்டா எடுத்து முடிச்சு உள்ள வை. இந்த கவலைலாம் இருக்கவே இருக்காது. கஷ்டமே படணும். அதே அம்மா இல்லனால அம்மா வாயிலிருந்து சொல்லலாம் பாத்துக்கோங்க. என்ன அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வச்சு கஷ்டப்படுதுன்னா உங்களுக்கு வேலை பாக்குறது. என் இடத்துல இருந்து மறுமலை நீ பாத்துக்கடா, நான் பார்த்த வேலையில நீ பாக்குறடா அப்படின்னு எல்லாரும் சொல்ல வந்திருக்கேன். அது ஒரு கஷ்டம், அது ஒரு ஃபீலிங் ரொம்ப நாள் மறக்கவே முடியாது. அப்படியா முடியும்? இந்த வெள்ளை கலர்ல இங்க பாரு. ஒன்னாக சேர்ந்திருப்போம்.